ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மயிலோடைய அம்மா உள்ளே வந்து ஆட்டத்தையே கலைச்சிட்டாங்க. எப்படி ஆச்சு மயிலை அந்த குடும்பத்தோடு சேர்த்துடணும், இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு மீனா நினச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க அம்மா கரடி மாதிரி உள்ளே பூந்துட்டாங்க. இப்போது நாங்கள் எதிர்த்து தான் வந்தோம், உங்கள் மருமக நீங்கள் இருக்கிற விஷயத்த எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்ட உடனே மீனா மேலே தான் நமக்கு கோமதிக்கு கோவம் வருது. அப்போ இதெல்லாம் உன் வேலை தானாடி, என்னையும் வர வச்சுட்டு அவளையும் நீ தான் இங்கே வர வச்சியா? ஓ, இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துட்ருக்கா, எதுக்கடி இப்போ அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க. அத்தை ஒரே ஒரு நிமிஷம் அத்தை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை, உங்ககிட்ட மயிலக்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லவும், என்னோட முக்கியமான விஷயம் என் குடும்பத்தை அழிக்கிறத தவிர வேறு என்ன அவளுக்கு முக்கியமான விஷயமா இருக்க போகுது, என்ன அதுக்கு நீயே வழிகாட்டி ஓடுறியா? திரும்பவும் எப்படியாச்சும் அவங்கள ஏற்றுக்கோ அத்தை, நம்ம குடும்பம் நாசமாக போட்டோம் அப்படின்னு நீயே சொல்கிறியா அப்படின்னு கேட்கவும், ஹோஹோஹோ என் பொண்ணால தான் உங்கள் குடும்பம் நாசமாக போயிடுச்சா இருக்கும் அப்படின்னெல்லாம் வந்து இங்கே பாக்கியம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு கோமதிக்கு கோவமாக வருது. ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லவும் மீனா மேலே இன்னும் கோபம் அதிகமாகிட்டே இருக்குது. இங்கே அதுக்கேற்ற மாதிரி பாக்கியமும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. மயிலும் அவங்களையும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா, ஒன்று யாரும் அப்போ உள்ளே வர சொன்னது? மீனா நீ இந்த விஷயத்தை என்கிட்ட நேர்லேயே ஃபோனில் சொல்லியிருந்தா நான் அம்மாவை கூட்டிகிட்டு வராமல் அங்கேயே இப்படி ஏதாச்சும் பேசி விட்டுட்டு வந்திருப்பேன். இப்போ பாரு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதெல்லாத்தையும் கேட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் பாக்கியம் ஒரு பக்கம் கத்துறாங்க. ஓ, அப்போது எனக்கு தெரியாமே இந்த நாடகத்தெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்திருப்பியா, இவங்க இந்த பேச்சு பேசுகிறாங்க, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ அமைதியாக இருந்திருப்பியா அப்படின்னு வந்து திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நாங்கள் வேணும்னே பண்ணலை, என்ன மீனா இதெல்லாம் தேவையா இதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் சம்மந்தியும் மாற்றி பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டுட்டே இருக்கவும், மீனா தேங்காய் போட்டு பட்டுன்னு ஒடிக்கிற மாதிரி, ஐயோ போதும் நிறுத்துறீங்களா, கோயிலுன்னு பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், என்னத்தை நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம கோவப்பட்டு பேசிக்கிட்டே போறீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேட்கவாது செய்யலாம்ல, நீங்கள் எனக்கு அத்தை தான், நீங்கள் பெரியவங்க தான், ஆனால் எதிர்த்து பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எதுக்காக இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு ஏதாச்சும் ஒரு நியாயத்தை கேட்குறீங்களா? இப்படி யார் பக்கம் நியாயம் இருக்கு யார் பக்கம் தப்பு இருக்குன்னு தெரியாமே அவசரப்பட்டு ஒருத்தருக்கு பேசி சண்டை போட்டுக்கிறதுனால தான் பிரச்சனை இந்த அளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வாச்சு என்ன சொல்ல வரங்கிறத கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேசவும் கோமதிக்கு கோவம் வருது. ஓ, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சாடி, போனா போட்டும், நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு உங்ககிட்ட நல்ல மாமியாரா நான் பேசிட்டு இருக்கேன் பாரு, அது ஏன் தப்பு தாடி, நானும் என் மாமியார் கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிருந்தா இந்நேரம் நீ இப்படி என் முன்னாடி நின்று பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன், அதாண்டி உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னு பேசுறாங்க. அத்தை அப்படியே கூட வச்சுக்கோங்க அத்தை, முதல்ல மயிலாக்கா என்ன சொல்ல வராங்கிறதே கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். மீனா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எதுக்கு இவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டு விடுமினா, அவர்கிட்ட விஷயத்த சொல்லணும்னு போனாலே அவரும் தப்பா பேசுறாரு, அத்தை கிட்ட விஷயத்த சொல்லணும்னு வந்தாலும் இவங்களும் கோவப்பட்டு நான் என்ன சொல்ல வரன்றத கூட காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க, என்கிட்ட சண்டைக்கு நிற்கிறதுக்கு மட்டும் ரெடியா இருக்காங்க, இப்படி இருக்கிறவங்க கிட்ட நான் எதுக்கு சொல்லணும் மீனா, விடு அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்றாங்க. அக்கா நீங்கள் இருங்கக்கா, அப்படியெல்லாம் நான் எனக்கு இதை விட போகிறதில்ல, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் நான் எதுக்கு இதை சொல்லாமல் இருக்க போகிறேன், விடுங்கக்கா, நீங்கள் சொன்னேன்னு நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் சொன்ன உடனே வீட்டுக்கு வா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து அடுத்து தான் எல்லா வேலையும் செய்வாங்க இவங்க அப்படின்ற மாதிரி பேசவும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா, இல்லை போய் பக்கம் அப்படின்னு நில்லுங்க, தேவையில்லாமல் இங்கே பேசிகிட்டு இருக்காதிங்க, பொண்ணு வாழ்க்கை மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க, அப்படியெல்லாம் இருந்து அப்படிலாம் பேசுவீங்களா, பேசி பிரச்சனை அதிகமாகிறதுனால கோவம் வரும், சண்டை தான் வரும், நம்ம எடுத்து நிதானமாக சொல்லி சேர்த்து வைக்கலான்ற எண்ணம் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டவும் பாக்கியமும் அமைதி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்னடி என்ன ஆளாளுக்கு ஏதோ பேசுறீங்க, இங்கே பாரு மீனா தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லவும், ஆமா அத்தை தேவையில்லாத வேலையாகவே இருக்கட்டும், எல்லாம் இவங்களோட நல்லதுக்காகவும் சரண்வன் மாமாவோட நல்லதுக்காகவும் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லவும், என்னடி என்ன சொல்ல வர நீ அப்படின்னு, மயிலாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போதுமா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் தான் அவங்களே கூட்டிகிட்டு வந்தேன், என்னமோ இதுக்கு என்னமோ தாம்தம்னு குதிக்கிறீங்க, உங்கள் வீட்டோட வாரிசத்தை நம்ம வீட்டோட வாரிசு அவங்க வயிற்றுல வளருது, இப்போவும் சரணன் மாமா அவங்களை டிவோர்ஸ் பண்ணுறது தான் சரியா, அவங்க இந்த வீட்டுக்கு தேவையில்லையா சொல்லுங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவப்பட்டு பேசுவோம். ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு, ஏதாச்சும் பதில் சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லுவோம். என்னடி இது ஏதாச்சும் புதுசாக ஒன்று இப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணுறாளாவ கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி நீ அவன் பேச்சு நம்பிக்கிட்டு இப்படி பேசுறியா அப்படின்னு கேட்குவோம். அத்தை பொய்யெல்லாம் இல்லை அத்தை, உண்மைதான், நானே தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன், செக் பண்ணோம், டாக்டர் சொன்னாங்க, தோ ரிப்போர்ட் கூட அவங்க வச்சுருக்காங்க, அக்கா அது இருக்குல்ல கொடுங்கக்கா அப்படின்னு கேட்கவும், தோமினா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. எல்லா குடும்பத்தோட பிளான் பண்ணி தான் ரிப்போர்ட்டோட ரெடியாக வாங்கிட்டு வந்தீங்களா, எங்கேருந்தடி பொய்யா ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
பாத்தியா என்னமோ நான் பேசிடுறேன் சரி பண்ணிடுறேன் பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னேன். பாத்தியா உன் அத்தைக்காரி எப்படியெல்லாம் பேசுறியா பாத்தியா அப்படின்னவோ வார்த்தை தடிக்குது, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, என் அத்தை கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு மீனா கோவப்பட்டு பேசுறாங்க. அத்தை இது போய் கிடையாது அத்தை, உண்மைதான் அத்தை, நீங்களும் என்னமோ சரணன் மாமா மாதிரி பேசுறீங்க, அவர் தான் புரிஞ்சுக்காம கோவத்துல என்னென்னமோ பேசுறாருன்னா நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க அத்தை. அவங்க பண்ணது தப்பு தான், எல்லாருக்குமே அவங்க மேல கோவம் இருக்குதான், எல்லாருமே மயிலாக்காவை பார்த்தா இப்படிதான் பேசுவீங்க. நான் கூட இருக்கல அத்தை, நான் கூட இருக்கும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசிருக்கலாம்ல அத்தை, நீங்கள் ஏன் அத்தை அப்படி புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள் ரிப்போர்ட், அவங்க உண்மையிலே கர்ப்பமாக இருக்காங்க, அதுவும் 2 மாதம் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே கோமதி ஷாக் ஆகிடுறாங்க. ஆமாம் அத்தை நான் கர்ப்பமாக இருக்கேன், நம்ம வீட்டோட வாரிசு அத்தை, என் வயத்தில் வளருது, ஏற்கனவே நான் பொய் சொன்ன மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லலை, இப்போ உண்மையிலே நான் கர்ப்பமாக இருக்கேன், கோயிலில் வச்சு சொல்கிறேன், நான் வேணா உங்களுக்கு கோயிலில் சத்தியெல்லாம் கூட பண்ணி காட்டுறேன், இல்லைனா நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என் கூட வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்கள் கண் முன்னாடியே நம்ம செக் பண்ணி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம், ஆனால் இதை பொய்ன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அத்தை, இன்னொரு தடவை என்னால் தாங்கிக்க முடியல, எல்லாரும் மாற்றி என்னை கத்தியால் கிழிக்காதீங்க, நான் சொன்னது தப்பு தான், பொய் தான், இல்லைன்னு சொல்லலை, நான் ஒத்துக்கிறேன் எல்லாத்தையுமே, எல்லா தப்பையும் நான் ஒத்துக்கிட்டு தான் நான் மன்னிப்பு கேட்டு சரணன் மாமா கூட திரும்பவும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனால் இதுக்காக என் மேலே கோவப்பட்டு இப்படி பேசாதீங்க அத்தை, உங்கள் வீட்டோட வாரிசு என் வயிற்றுல வளர்றத அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், நான் எல்லாருக்கிட்டையும் போதுன்ற அளவுக்கு கெஞ்சிட்டேன், இதுக்கு மேலேயும் யாருக்கிட்டையும் நான் கெஞ்ச தேவையில்லைன்னு தான் என் பாட்டுக்கு ஒதுங்கி இருந்தேன், ஆனால் மீனா தான் பிடிவாதமாக நீங்கள் வாங்க அத்தைக்கிட்ட விஷயத்த சொல்லலான்னு கூட்டிகிட்டு வந்தா, ஏற்றுக்கோங்க அத்தை ப்ளீஸ் அத்தை, அப்படி இல்லைனாலே ஒன்றும் பரவாயில்ல, இனி நானே எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்கிறேன் அத்தை, ஆனால் உங்கள் பிள்ளை சொல்கிற மாதிரி நீங்களும் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க, அவங்க சொல்கிற மாதிரி உங்கள் பிள்ளை சொல்கிற மாதிரி என் வயிற்றில் வர குழந்தை அவரோடது மட்டும்தான், வேறு யாரோடது கிடையாது, நான் தப்பானவ கிடையாது, இந்த கோயிலில் வச்சு சொல்கிறேன், அவர் தவிர வேறு பொண்ணை அதாவது வேறு பையனை நான் மனசளவில் கூட நினச்சது கிடையாது, நினச்சும் பார்த்தது கிடையாது, அவர் தான் தப்பாக பேசுகிறாரு, நீங்களும் என் நிலைமையை புரிஞ்சுக்குவதுங்க அத்தை, எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை, நான் என்ன பண்ணி என் குழந்தை தான் அப்படின்னு நிரூபிக்க முடியும், நான் என்ன குழந்தை இப்போவே வெளியில் எடுத்து செக் பண்ணியா காட்ட முடியும், வேணும்னா உங்களுக்கு அப்படியெல்லாம் சந்தேகமாக இருந்தால் வெயிட் பண்ணுங்க, 10 மாதம் கழிச்சு நான் குழந்தைய பெற்று தரேன், அப்புறமா என் குழந்தைய வச்சு நீங்கள் என்னெல்லாமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில என்னென்னமோ பேசுகிறாங்க. என்னடி என்ன உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு மயிலே பேசாமல் அமைதியாயிரு, இவங்க கிட்டலாம் இப்படி சொல்லி தான் நீ நிரூபிக்க வேண்டியதுன்னு அவசியம் இல்லை, இந்த குழந்தை அவங்க வீட்டு வாரிசு தான், இதை நிரூபிக்க 10 மாதம் வெயிட் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து உன் பர்சனுக்கு டெஸ்ட் எடுத்து தான் நிரூபிக்க வேணுமா, இப்படிப்பட்ட மானங்கட்ட பொழப்புக்கு நீ முதல்ல சொன்ன மாதிரி தன்னந்தனியாகவே உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லவும் இதெல்லாத்தையும் கேட்டு அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. மயில் கோமதி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மயிலா அப்படி பேசுகிறா அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. அத்தை அவங்க சொல்கிறது அத்தனையும் உண்மை அத்தை, அவங்க எந்த அளவுக்கு சரணன் மாமாவை நேசிச்சிருந்தா வயிற்றுல வர குழந்தை அவங்களுடையதாக இருந்தால் இந்த அளவுக்கு பேசுவாங்க, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க, மாமா தான் கோவத்தில் என்னென்னமோ வார்த்தையை விட்டுட்டாரு, நீங்களும் அந்த மாதிரி எதுவும் பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை ப்ளீஸ் அத்தை, இதை பேச தான் நான் அவங்கள வர சொன்னேன், அந்த வயிற்றில் வர குழந்தை என்ன அத்தை பாவம் பண்ணுச்சு, நாளைக்கே குழந்தை பிறந்து அவங்க தன்னந்தனியாக வளர்ந்தா கூட நாளைக்கே அந்த குழந்தைய பார்த்து அப்பா இல்லாதவா அப்படின்னு பேச மாட்டாங்களா, பிறந்த குழந்தை அப்படியே அட்ஜஸ்டில் சரணன் மாமா ஜாடியிலே இருந்தால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, அப்போ ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஏன் இப்படி ஒரு வார்த்தை கேட்டோம் இப்படியே அப்பாவி மேலே பழிய போட்டோன்னு உங்களுக்கு தோணாது, அவங்க பண்ண தப்ப மன்னிப்பு கேட்டுட்டு தானே அத்தை அவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, ஒரு மனுஷன் தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா மன்னிக்கிறதா அத்தை மனுஷ குணம், மன்னிச்சுட்டு திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அத்தை ப்ளீஸ் அத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுவோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நம்ம கோமதிக்கு ரொம்ப வரைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க, அப்படியே அமைதியாக உட்காந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளீஸ் சம்மந்தியம்மா என் பொண்ணு போய் சொல்லலை, அவள் கர்ப்பமாக தான் இருக்கா, மாப்பிள்ளை என்னைக்கு அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்போவே ஆத்திரமா வந்துச்சு, உங்கள் வீட்டில் அவளை நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் விஷயத்த சொல்லணும், கோவப்பட்டு பேசணும், அவளை அந்த வீட்டில் வாழ வைக்கணுன்ற ஆத்திரம் எனக்கும் இருந்துச்சு, இவ தான் இல்லை அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், அவர் இப்படி பேசிட்டாரு, இதுக்கப்புறமும் என்கிட்ட தெம்பு இல்லை, நான் யாருக்கிட்டையும் மோத மாட்டேன்னு அவள் பாட்டுக்கு பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு, அதாவது பண்ண தப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவள் பாட்டுக்கு திருந்திட்டா, ஆனால் என் மனசு கேட்கல, பெத்தவளாக கேட்கல, அதனால தான் நானும் இவ்வளோ நல்லா பொறுமையாக இருந்தேன், அந்த ஆத்திரத்தில் தான் இப்போ உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டேன், நான் பேசினது தப்பாக இருந்தால் திரும்ப கூட என்னை மன்னிச்சிருக்க, அவள் பொண்ணு வயிற்றுல குழந்தையோட அவள் தன்னந்தனியாக தவிக்கிறா, அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்க சம்பந்தியம்மா, உங்களையாச்சும் கடைசியாக
கெஞ்சி கேட்டுக்கிறேன். நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான். வேணா எங்ககிட்ட பேசாதீங்க. எங்ககிட்ட ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம், எதுவுமே வேணாம். நீங்கள் மயிலை கூட உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க. அவளை கூட எங்கள் வீட்டுக்கு அனுப்ப கூட வேண்டாம். அவள் குழந்தையோட அவள் புருஷன் வீட்டில் இருந்தால் போதும். அவளுக்கு ஒரு படுக்க ஒரு இடமாச்சும் கொடுங்க. அந்த வீட்டில் உங்கள் பேரப்பிள்ளை நீங்கள் கொஞ்சிக்கோங்க, நீங்கள் வளர்த்துக்கோங்க. அவள் அந்த வீட்டில் இவ்வளோ நாளாக எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இல்லை, ஒரு வேலைக்காரியை கூட அவளை அந்த வீட்டில் வச்சுக்கோங்க. அவளை எங்கள் வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க, சம்மதியமாக விவாகரத்து மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னலாம் வந்து பாக்கியம் பேசவும் இதை கேட்ட மீனாவுக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. கோமதிக்குமே ஏன் இவங்க இப்படி மனசெறிங்க பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சும் பார்க்குறாங்க. இப்போது அத்தை ப்ளீஸ் அத்தை ஏதாச்சும் ஒரு முடிவு எடுங்க அத்தை அப்படின்னு. ஏய் என்னடி, நானும் முதல்ல இவளை பார்த்த உடனே கோவப்பட்டேன், ஆத்திரம் போட்டேன், எல்லாம் சரிதான். இவ கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவ பண்ண தப்பு அத்தையும் நான் அப்போவே மறந்துட்டேன்டி. எனக்கு அந்த குழந்தை மட்டும்தான் இப்போ என் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இதை சரவணனே ஏற்றுக்காத அப்படி கேட்டான்னு நீ சொல்கிறப்போ அவன் இதை எப்படி ஏற்றுக்க போகிறான்? நான் அவனை எப்படி நம்ப வைக்க போகிறேன்? என் புருஷனை எப்படி நம்ப வைக்க போகிறேன்? என் குடும்பத்தில் மற்றவங்க எல்லாரையும் நான் எப்படி நம்ப வைக்க போகிறேன்? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இப்படி அவங்க பேசினதுக்கு அப்புறமா மயிலே உட்காந்து அத்தை அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா அழுகாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, நான் பண்ண தப்புக்கு எவ்வளோ அழுதாலையும் பாவம் மன்னிப்பே எனக்கெல்லாம் கிடையாது அத்தை. எங்கே போனாலையும் நான் பண்ணது தப்பு தான் அத்தை. இன்றைக்கி என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா அத்தை? ப்ளீஸ் அத்தை அப்படின்னு அழுகிறாங்க. அத்தை உங்கள் கூட நான் இருக்கேன் அத்தை. மீனா நான் இருக்கேன், நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அத்தை. நீங்கள் சரின்னு ஒத்துக்கோங்க. மாமா கிட்ட, சரவணன் மாமா கிட்ட, ராஜுக்கிட்ட, கதிர்கிட்ட, அரசுக்கிட்ட எல்லார்கிட்டையும் நாம சொல்லி புரிய வைக்கலாம். அவங்களோட மனசை மாற்றலாம். நீங்க மட்டும் இப்போ சரின்னு சொல்லி மயிலாக்காவை ஏற்றுக்கோங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போதான் கொஞ்சமா கோமதிக்கு நம்பிக்கை வந்திருக்கு. சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்ட உடனே பாக்கியத்துக்கும் மயிலுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி உடனே அவங்க கிட்ட பேச வேணாம், முதல்ல நம்ம சரவணனை பார்த்து அவங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வைக்கலாம், அதுக்கப்புறமா அவங்க கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும் இப்போ இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு மீனாவுக்கு அத்தை நீங்க இப்போ சரின்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயத்த நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம் எனக்கா அப்படின்னு கேட்கவும் அத்தை ரொம்ப சந்தோஷம் அத்தை மீனா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பரவாயில்லம்மா, ஓரகத்தியா எப்படியோ அவளுக்கு செய்ய முடிஞ்ச கடமையே நீ செஞ்சுட்ட. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உன் மேலே கோவப்பட்டதெல்லாம் தப்பு தான். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்ட அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. மயிலே நான் சொன்ன மாதிரி உன் வாழ்க்கை சரியாயிடுச்சு, நான் அதுக்காக வேண்டுதலை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தேங்காய் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக பாக்கியம் ஓடி ஓடி போகிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே மயிலும் கோமதியோட மடியில் படுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மீனா இருந்துக்கிட்டு அத்தை சரி எழுக அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு. இப்போவே இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை அத்தை, நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வரேன், அப்போது நம்ம சரவணன் மாமாவை பார்த்து பேசலாம். நீங்களும் நானும். அக்கா கூட வேண்டாம் அக்கா, உங்களை பார்த்தா கண்டிப்பாக மாமா கோவப்படுவார், நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அத்தை இப்போ ஏற்றுக்கிட்டாங்கல்ல, நாங்கள் சரவணன் மாமாவோட மனசை மாற்றுறோம் அப்படின்னதும் சரி மீனா நீ சொல்கிறது சரிதான், என் வாழ்க்கையில் எப்படியோ ஒரு வெளிச்சத்தை காட்டிட்டேன் மீனா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோமதிக்கு தான் எப்படி வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷன். அப்போதான் அதுக்கப்புறம் இவங்க எந்திரிச்சிட்டு மயிலும் அங்கேருந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எல்லாரும் கடைசியாக சாமி கும்பிட்டுட்டு போயிடலான்னு எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. பாக்கியமும் வந்து தேங்காய் பழம் பூ இதெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு கோமதியை கூட்டிட்டு மீனா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க இந்த சைடு எப்படியோ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு, அதாவது திரும்பவும் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. இப்போ தான் இங்கே குழந்தை வந்தது சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவனை எப்படி சமாதானப்படுத்த போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் இருக்கல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோமதியும் இது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு வீட்லேயும் அவங்களாலையும் அப்படியே ஒரு நாளையே இருக்கவே முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வந்து வீட்டுக்கும் போயிட்டுருக்காங்க. மீனாவும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கிட்டையும் இப்போதைக்கு சொல்ல வேணாம் அத்தை, வீட்டில் ஒவ்வொருத்தருக்கா சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலி கோமதி வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வீட்டுக்கு சொல்லாமல் பண்ணுறதோ அவங்களுக்கு கேட்காம முடிவெடுக்கிறதோ பாண்டியனுக்கு இந்த அளவுக்கு கோவத்தில் இன்னுமா அவர் பேசாமல் இருக்காரு. ஸோ இப்படி மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்துலையும் அவங்களுக்கே தெரியாமல் சரவணனை பேசி கன்வின்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சா ஓ இப்படியெல்லாம் நடக்குதா, எனக்கே தெரியாமல் அவகிட்ட இன்னும் நீங்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா, என் பையன் வேணான்னு ஒதுக்குனவகிட்ட உங்களுக்கெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு கண்டிப்பாக இன்னொரு சைடு கோவப்பட்டு தான் போகிறாரு. ஸோ அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கோமதி வீட்டுக்கு போனவுடனே அப்போ தான் அரசியும் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு. கோயிலுக்கு அண்ணியை பார்க்க போயிட்டு வரேன் தானே போனேன், என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சமாளிச்சுட்டு கிச்சனில் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு அம்மாவுக்கு, ஏன் அப்படி ஒரு மாதிரியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் யோசிக்கிறாங்க, அப்பத்தாவும் யோசிக்கிறாங்க. சரி விடுங்க, அப்பா மேலே இத்தனை நாள் கோவத்திலே இருந்தாங்க, இப்போ ஏதாச்சும் அக்கறை வந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க.
இன்னொரு சைடு செந்தில் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. அவருக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு இப்போவும் இவங்கள பார்க்க தான் வந்திருக்காளா? இவ மனசில் அப்போவே ஒரு படபடப்பு தெரிஞ்சிச்சு இவ முகத்தில். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்மக்கிட்டேயே பொய் சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணுறா இல்லை அப்படின்னு செந்திலுக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. ஆனால் செந்தில் நியாயமானவரா? மீனாவுக்கே தெரியாமல் லஞ்சம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிருக்கிறவர் தானே. அது தப்புன்னு அவருக்கு தெரியும். அப்பவும் அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தானே. ஆனால் அவர் ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. மீனா அப்படி கிடையாது. மயிலோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு அவங்க மேலே இருக்கிற பரிதாபத்தில் ஒரு மனிதாபிமானத்தில் தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க மீனா பணத்தை விட செந்தில் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் செந்தில் மீனா மேலே கோவப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. அப்படியே கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வேலை முடிச்சு வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் அவளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. எவ்வளோ துணிச்சல் இருந்தால் வேண்டான்னு சொல்கிறவங்கள எல்லாருமா கூட்டு சேர்ந்து சேர்த்தி வைக்கணும் அந்த வீட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு செந்தில் கோவத்தோட போயிட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோமதி வந்து சரவணன் கிட்டே விஷயத்த சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது? சரவணன் பொறுமையாக நிதானமாக எடுத்து கேட்டு ஸோ அவங்க சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு மயிலை ஏற்றுக்க போகிறாங்களா? என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.